அனைவருக்கும் வணக்கம். புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயிரேல உயிர்த்தலாரே. அதாவது இந்த நூற்பா உயிர்மெய் எழுத்துக்களின் வரி வடிவினை நமக்கு விளக்குகிறது. அதை இரண்டாக பிரித்து கொள்கிறார் தொல்காப்பியர். ஆயிரேல உயிர்த்தலாரை. இந்த இரண்டு நிலைகளில் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அமையும். அவை எவை? அந்த இரண்டு நிலைகள் எவ்வாறு என்பதை இப்பொழுது காணலாம். புள்ளி இல்லா எல்லாமையும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும். அதாவது இந்த மெய்யெழுத்துக்கள், அதாவது புள்ளி பெறுகின்ற மெய்யெழுத்துக்கள், இப்ப ககரமெய் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அது உயிர் எழுத்தோடு அகரம், முதல்ல அகரத்தை தான் சொல்றார். உயிர் எழுத்தாகிய அகரத்தோடு உயிர்க்கும் பொழுது எல்லா மெய்யும் அகரமோடு உயிர்க்கும் பொழுது புள்ளி இல்லாத, புள்ளி பெறாத நிலை, புள்ளி இல்லாத உருவை தன்னுடைய உருவாக கொண்டிருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, புள்ளி இல்லா எல்லாமையும் உருவாகி அகரமோடு உயிர்த்தல்ன்றது எப்படின்னா, எல்லாமையும் அகரமோடு உயிர்க்கும் பொழுது புள்ளி இல்லாத தன்மையாகிய தன்னுடைய உருவை, இங்க புள்ளி எடுத்துறோம், உருவை தனக்கு உருவாக கொண்டு அமையும். இது ஒன்று. இரண்டாவது, ஏனை உயிரோடு, இந்த அகரத்தை தவிர்த்த ஏனை உயிர்கள், எடுத்துக்காட்டாக ஆகாரம், இந்த ஆகாரம் முதலிய உயிரெழுத்துக்கள் அவற்றோடு வரும்பொழுது ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும், தன்னுடைய உருவிலிருந்து மாற்றம் பெற்று உயிர்க்கும், அதாவது ஒலிக்கும். இங்க ஒலிக்கும்ன்றது இங்க அதனுடைய வரி வடிவத்தை குறிக்குது. அப்ப என்ன வருது? அதற்குரிய ஆகாரத்திற்குரிய அந்த துணை வரி வடிவினை இடமாக கொண்டு வந்திருக்கிறது. அப்போ உகரம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ககரமை புள்ளி நீங்களாக தன்னுடைய உருவையும் மாற்றிக்கொள்கிறது. இவ்வாறு ஏனை உயிரோடு உரு திரிந்து உயிர்த்தல் என்கின்ற நிலையை அடையும். அவ்வாறாக இந்த இரண்டு நிலைகளில் இந்த உயிர்மெய் எழுத்து வடிவம் பெறுகிறது என்பதுதான் இந்த நூற்பால தொல்காப்பியர் கூறுகின்றார். ரொம்ப அழகான ஒரு அதை படிப்பதற்கு அல்லது சொல்லுவதற்கு இசையோடு கூடிய அந்த ஒரு நயத்தோடு கூடிய ஒரு நூற்பாவாக இந்த நூற்பா அமைந்திருக்கு. திரும்ப ஒரு தடவை படித்து காட்டுறேன். ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு நூற்பாவும் சொல்லலாம். புள்ளியில்லா எல்லாமையும் உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு தெரிந்து உயிர்த்தலும் ஆயிரேல உயிர்த்தலாரே. ரொம்ப அருமையான ஒரு நூற்பா, படிப்பதற்கே ரொம்ப விருப்பத்தோடு படிக்கக்கூடிய ஒரு நூற்பாவாக இந்த நூற்பா அமைந்திருக்கு. நன்றி, வணக்கம்.